வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் அந்த திரை விமர்சனத்தில் நடிகர் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வந்திருக்கக்கூடிய ரசவாதி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அர்ஜுன் தாஸை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்களில் நம்ம என்ன செய்யணும், வில்லனாகவே தான் பார்த்துருப்போம். இப்போ ஒரு சில படங்கள் என்ன செய்யணும், கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இந்த ரசவாதி படத்தில் அவர் கதாநாயகன் நடித்தது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சித்த மருத்துவர். கொடைக்கானலில் என்ன செய்கிறாருன்னா சித்த மருத்துவராக வேலை பார்க்குறாரு. ஒரு சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு கூட என்ன செய்யணும், அடிபட்டுச்சுன்னா ரொம்ப இறக்கப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதராக கதாநாயகன் இருக்கார். இதுக்கு ஆப்போசிட்டாக வில்லனாக இருக்கிறது யார் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டரு, கடலூர் மாவட்டத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவர் தான் மேலே இருக்கக்கூடிய ஒரு கொலைப்பழியை மறைக்கிறதுக்காக தனக்கு மேலே இருக்கிற சீனியர் ஆஃபீஸரை என்ன செய்கிறார், கொலை பண்ணிவிட்டு கடலூர்லேருந்து என்ன செய்கிறாருன்னா கொடைக்கானலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு. இதுக்கிடையில் கதாநாயகனான அர்ஜுன் தாஸ் என்ன செய்யறாருன்னா, கதாநாயகி தானியா ரவிச்சந்திரன் 2 பேரும் என்ன செய்யறாங்க, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டரு இவங்க 2 பேருடைய லவ்வை பிரிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. அதுக்கடுத்து என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றத இந்த படத்தினுடைய மீதி கதையும். இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வில்லனுக்கும் கதாநாயகனுக்குமான ஒரு கான்செப்ட் ஒன்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் வில்லனை வந்து போட்டு தள்ளினாரா, வில்லன் வந்து கதாநாயகனை பழி வாங்கினாரா அப்படின்றது அந்த ஒன்லைனு. இதை வச்சு தான் இந்த படத்தை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு இயக்குனர். இந்த இயக்குனர் பார்த்திங்க அப்படின்னா, மகாமுனின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மௌனகுரு அப்படின்னு சொல்லி படத்தை எடுத்திருப்பார். இந்த படம் பார்த்திங்க, மௌனகுரு படம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தோரணையில் இந்த படத்தை எடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கதை என்ன செய்யும், எங்கெங்கேயோ நகருது, ஒரு நேர்கோட்டிலே பயணிக்கலை. ஒவ்வொரு சீனும் என்ன செய்யுதுன்னா, ஏன் எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான போர்ஷனே இல்லாமல் இருக்குது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சீன்ஸ்லாம் எல்லாம் ஒவ்வொரு சம்பவம் என்ன செய்யுதுன்னா, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு ஆடியன்ஸாக யூகிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கதையோட அம்சமும் இருக்குது. அதே மாதிரி அர்ஜுன் தாஸ் பார்த்திங்க அப்படின்னா, வில்லனாகவே பார்த்து பழக்கப்பட்டனால இந்த படத்தில் என்ன கதாநாயகனுக்கான ஒரு ஃபேஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான முகத்தோட்டமும் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி தான் என்ன நடிச்சிருக்காரு. நம்மளால் அவரை கதாநாயகனை ஏற்றுக்கிற முடியாத அளவுக்கு தான் இந்த படத்தினுடைய தன்மையும் இருக்குது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மியூசிக் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே எதுவுமே கிடையாது, ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி, கொடைக்கானலுடைய அழகை ஓரளவுக்கு மீடியமாக காமிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் மஞ்சு மேல் பாய்ச்சி சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொடைக்கானலுடைய அழகை ஏரியல் வியூவில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து சில படங்கள் இருக்குது, பட் ஓரளவுக்கு மீடியமாக தான் காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஒன்லைனை ஒரு கரெக்டான ஒரு ஸ்க்ரீன் வேவில் பண்ணாது தான் மிகப்பெரிய ஒரு பலவீனமே. இந்த படத்தை பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.